Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ராயன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல தனுஷ் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதுவும் இல்லாம டைரக்டும் பண்ணிருப்பாரு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க. இப்போ ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. இது என்ன குழந்தையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணனும் என்ன குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி தம்பிங்க கிட்ட கேட்கறது. பையனா இருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா கிரிக்கெட் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட கேட்கறாங்க. பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும், ஏற்கனவே தம்பிங்க 2 பேர் நீங்க இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப குழந்தை பிறகுது, அது பெண் குழந்தைன்னு தெரிய வருது. இதனால அண்ணனும் தம்பிங்களும் இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சாமியாரும் பேர் வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. ராயன் இருக்கார்ல, நான் தான் என்னோட தங்கச்சிக்கு பேர் வைப்பேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. சரி சாமி பேரா வையன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் துர்கான்ற மாதிரி தங்கச்சிக்கு பேர் வச்சிருக்காரு. இவருக்கும் தம்பிங்களுக்கும் தாத்தா பேரு கொள்ளு தாத்தா பேர்லாம் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப பழைய பேர் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த பேர் வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சிக்கிட்டே இவர் விளையாடிட்டு இருக்காரு. சின்ன குழந்தை இருந்தாலும் இந்த மாதிரிலாம் கேட்டு விளையாடிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, டவுன் போயிட்டு வந்துடுறோம், நீ தம்பி தங்கச்சிங்களா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராயனோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. போன பேரண்ட்ஸ் திரும்பி வரவே மாட்டாங்க. ஏறக்குறைய 2 நாளா வீட்டு பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. இவர் அந்த சாமியார் கிட்ட இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சாமியாரும் வந்துருவாங்க, இன்னைக்கு வேணா இங்க பத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க எல்லாருமே இந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. ராயனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த தங்கச்சியை விக்கிறதுக்காக பேரம்லாம் அந்த சாமியார் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் உள்ள இருந்து இவர் கவனிச்சிடுறாரு. இப்ப தங்கச்சியை கூப்பிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த சாமியார் தடுக்க பாக்குறாரு. ஒழுங்கா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ராயனும் சண்டை போடுறாரு. அந்த சண்டையில சாமியாரோட கதையை முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாது, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. போகும்போது கூட தங்கச்சிக்கு பால்லாம் ரெடி பண்ணிட்டு தான் தம்பிங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. அந்த அளவுக்கு தங்கச்சி மேல பாசமா இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ராயன் என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே ஒரு கிளைய இழுத்துட்டு வந்து ரோட்ல போட்டுறாரு. அந்த வழியா ஒரு குட்டியான வருது. நடு ரோட்ல யாரு கிளைய போட்டது அப்படின்ற மாதிரி ஒதுக்குறாங்க. இந்த கேப்ல இவர் வேகமா அந்த வண்டியில ஏறிடுறாரு. அந்த வண்டியில சேகர் அப்படின்றவர் தான் போயிட்டு இருப்பாரு. நீங்க யாரா, எப்ப வண்டியில ஏறினீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி தாங்கன்னு ராயன் கேட்கிறாரு. வேலை வாங்கி தந்துட்டா நீ சர்வை பண்ணிருவியா, இங்கெல்லாம் சர்வை பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சேகர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் பண்ணிடுவேன், வேலை மட்டும் வாங்கி தாங்க அப்படின்ற மாதிரி ராயன் சொல்லிட்டாரு. அதனால இவருமே ஒரு வேலையை பார்த்து வாங்கி தந்துடுறாரு. இப்ப தம்பி தங்கச்சிங்களா ராயனும் நல்லபடியா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஒரு பாட்டியை பார்த்து பேசுறதுக்காக வராரு. உங்களுக்கு இட்லி கொஞ்சம் மீந்து போதில்ல, அதை கம்மி காசுக்கு எனக்கு தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அந்த பாட்டியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சேகர் அண்ணன் கூட சேர்ந்து ராயன் இருக்கார்ல, தம்பி தங்கச்சிங்களா நல்லபடியா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பல வருஷங்கள் ஓடிடுது. இப்ப சேகர் கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. ராயன் ஃப்ரைட் ரைஸ் கடை தான் வச்சிருக்காரு. அந்த கடையை எனக்கு தர சொல்லிரு, என்ன ரேட்டுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ராயனுக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவான். இதை விட நடு தம்பிக்கு தெரிஞ்சா இன்னும் டென்ஷன் ஆயிடுவான். நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ராயனோட மொத தம்பி பேரு முத்து அப்படின்றது. முத்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சேகர் கிட்ட கேட்கறாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, கடை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே முத்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப அங்க இருக்க பாட்டில வச்சு இந்த நபரோட மண்டையை உடைச்சிடுறாரு. 2வது தம்பி காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். பேரு மாணிக்கம் அப்படின்றது. வேற ஒரு பையனை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க போறான். அதனால அந்த பையன் இருக்கான்ல, ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து அடிக்க ட்ரை பண்றான். ஆனா மாணிக்கம் இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து அவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு ஓட விடுறாரு. முத்துவை பொறுத்த வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரு மேகலை அப்படின்றது. மேகலை என்ன கேக்குறாங்கன்னா, நேத்து என்ன வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்த, அப்ப என்ன கழட்டி விட பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் சும்மா, நீதான் எனக்கு எப்பவுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா மேகலை கோவப்படுறாங்க. இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, மேகலை இவர்கிட்டயே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நான் அவரை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவர் என்னடானா கண்ட பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காரு, நீங்க தான் கொஞ்சம் சொல்லணும்னு சொல்றாங்க. சரி நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பி விடுறாரு. இந்த சமயம் தான் முத்துவும் வேலை பார்க்கறதுக்கு வராரு. அப்ப முத்து கிட்ட தம்பி இருக்கார்ல, இந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்றாரு. தம்பி பொறுமையா சொல்றதுனால முத்துக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப அண்ணனே இந்த இடத்துக்கு வந்து முத்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறா, அந்த பொண்ணை விட்டா உனக்கு நல்ல பொண்ணு எல்லாம் கிடைக்க மாட்டா, ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போய் அந்த பொண்ணை வச்சு காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. முத்துவும் மாணிக்கமும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலேஜ்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் முத்து கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபேமிலில இருக்க எல்லாருமே ராயன் மேல மரியாதை வச்சிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்களுக்குள்ள கூட சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா ராயனை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப காலையில சமயம் சேகர் ராயனை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா தம்பி மண்டையிலே அடிச்சிட்டாரு பாத்தீங்களா, அது பிரச்சனை ஆயிருது.
அதனால நம்ம துரை அண்ணனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இந்த ஏரியால பெரிய ரவுடிங்க 2 பேர் இருக்காங்க. இதுல ஒருத்தரோட பேரு துரை அப்படின்றது, இன்னொருத்தரோட பேரு சேது அப்படின்றது. சேதுவோட அப்பா தான் இந்த ரவுடிஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா துரை இருக்கார்ல, சேதுவோட அப்பா கதையை முடிச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் அப்பா இடத்துல சேது இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இத பத்தி எல்லாம் ஒரு போலீஸ் வந்து கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த கமிஷனர் புதுசா தான் இந்த பகுதிக்கு வந்திருப்பாரு. இங்க இருக்கவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சேதுவை பொறுத்த வரைக்கும் 2 ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு செகண்ட் ஒய்ஃபை சுத்தமா பிடிக்காது. அதனால தான் தள்ளி ஒரு இடத்துல குடி வச்சிருப்பாரு. இவங்களுக்குள்ள சின்ன சின்னதா அப்பப்ப சண்டை வரும். அந்த சண்டையை முடிஞ்ச அளவு பேசி தான் முடிச்சுப்பாங்க. தேவையில்லாம 2 குரூப்பும் அடிச்சுக்க வேணான்றதுக்காக தான் இந்த மாதிரி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட அந்த மாதிரி சின்னதா ஒரு பிரச்சனை போல பேசியே இவங்களுக்குள்ள முடிச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, துரை அண்ணனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன் தம்பி அடங்க மாட்டான், தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் தட்டி வையே, இல்லனா நான் தட்ட வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. நீ கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 இழுத்துட்டு வந்த, நான் சொன்ன உடனே கேட்டுக்கல, அந்த மாதிரி உன்னோட தம்பியும் கேட்டுக்க சொல்லு, அப்பயே என் கூட வந்து சேர்ந்துருன்னு சொன்ன, நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன 7 இழுத்தாருன்னு தெரியல. ஹீரோ பேசிக்கிட்டே வரும்போது தெரியாம ஒருத்தன் இடிச்சிடறான். அப்படி இடிச்ச நபர் இருக்கான்ல, பார்த்து போக மாட்டியான்ற மாதிரி ஹீரோ கிட்ட தனாவட்டா பேசிட்டு இருக்கான். உடனே அந்த நபரை துரை பக்கத்துல கூப்பிடுறாரு. தேவையில்லாம அவன் கிட்ட பேச்செல்லாம் வச்சுக்காத, அவன் மோசமான ஆளுன்னு சொல்றாரு. சோ ஹீரோக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கு போல. அந்த பாஸ்ட் என்னன்றது நமக்கு தெளிவா தெரியல. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா தம்பி அடிச்சதுனால தம்பிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். இப்ப ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. இவரை முத்துவை கூட்டு வரதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அந்த நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, வாபஸ் வாங்க வையே, அப்பதான் அனுப்பிவிட முடியும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதனால ஹாஸ்பிட்டல் அந்த நபரை பாக்குறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் ஏன் வாபஸ் வாங்கணும், என்னெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த நபர் கோவப்படுறாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, அவரை மிரட்டுற மாதிரி பேசுறாரு. நீங்க மட்டும் வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை கொன்னுட்டு உள்ள போயிடுவேன், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதனால இந்த நபருக்கு பயம் வந்து வாபஸ் வாங்கிடுறாரு. வாபஸே வாங்க மாட்டேன்னு சொன்னா எப்படியா பேசி வாபஸ் வாங்க வச்சன்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. கெஞ்சி கேட்டேன் சார், அதனால வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. மிரட்டினதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. இப்ப தம்பி வெளியே வந்துடுறாருல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் பண்ண உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தம்பியை கண்டுச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. மேகலை தான் இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால முத்துவுமே கோவப்படுறாரு. என்னை பத்தி எதுக்காக என்னோட அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு சண்டை போட்டுட்டு கிளம்புறாரு. இப்ப கமிஷனர் ஆட்கள் இருக்காங்கல்ல, எதுக்கு சார் இதை பத்தி எல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு எஸ்ஐ இறந்தார்ல, தெரியுமான்னு கேக்குறாரு. ரொம்ப நேர்மையானவரு, பாவம் சார் கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படி இறந்து போனவர் என்னோட அப்பா தான், இங்க இருக்க எல்லா ரவுடிங்களையும் தொடர்ச்சி எரியணும், அதான் என்னோட பிளான்னு சொல்றாரு. மேகலை மேல முத்து கோவமா இருக்காரு. அதனால மேகலை இருக்காங்கல்ல, மாணிக்கம் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. உங்க அண்ணன் எப்ப பாரு எதுக்காக உருன்னு இருக்காரு, சிரிக்கவே மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. டவுனுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன பேரண்ட்ஸ் திரும்பி வரவே இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்களா இல்ல எங்களை விட்டு ஓடி போயிட்டாங்களான்னு எதுவுமே தெரியாது, அப்பத்துல இருந்து அண்ணன் தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்க்கறாரு, அவர் ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரிலாம் புகழ்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். முத்து இருக்கார்ல, மேகலை வீட்டுக்கு வந்திருக்காரு. மேகலையோட அப்பாக்கு முத்துவை சுத்தமா பிடிக்காது. அவன் தான் வந்திருக்கான், போய் பேசுன்ற மாதிரி பொண்ணு அனுப்பி விடுறாரு. இவர் காலையில கோவமா பேசினார்ல, அதுக்காகலாம் மன்னிப்பு கேட்கிறாரு. உனக்காக சரக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட தராரு. அவங்களுமே அந்த சரக்கு அடிக்கிறாங்க. இப்ப நான் அடிப்பேன், நீ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ அடி செல்லும் அப்படின்ற மாதிரி இவரும் வாங்கிக்கிறாரு. இங்கதான் ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதே சாங்ல ஹீரோ தங்கச்சிக்கு மாப்பிளை பாக்குறத நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளைய பிடிச்சிருக்கு, அதனால மாப்பிளை வீட்டை சேர்ந்தவங்கள வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப மாணிக்கத்தை நமக்கு காட்டுறாங்க. காலேஜ்ல வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் கார்ல கூட்டு வந்துடுறாரு. நீ வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எலெக்ஷன்ல வாபஸ்லாம் வாங்க முடியாதுன்ற மாதிரி மாணிக்கம் சொல்லிட்டாரு. வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அடிச்சு மிரட்டுறாங்க. மாணிக்கத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு வராரு. அதை கேட்டுட்டு இருக்க அண்ணன் இருக்கார்ல, நீ வாபஸ் வாங்கிடு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னென்ன இப்படி பேசுற, அவன் ரொம்ப ஆசைப்பட்டான் அப்படின்ற மாதிரிலாம் முத்து சொல்லிட்டாரு. நான் சொல்றதை கேளுங்கடா, தேவையில்லாத பிரச்சனை வரும், இதோட இதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா தம்பிக்கு வாபஸ் வாங்குறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு அதை போய் வாபஸ் வாங்க சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் முத்து கிட்ட புலம்பிட்டு இருக்கான். விருப்பமே இல்லாம மாணிக்கமா வாபஸ் வாங்கிடுறாரு. இதனால எதிரா போட்டி போட்ட நபர் இருக்கான்ல, இவரை பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சேதுவை பொறுத்த வரைக்கும் 2 ஒய்ஃப் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, 2வது ஒய்ஃப் வீட்டுல தான் அடிக்கடி இருக்காது. எப்ப பாரு அவ வீட்லயே தான் இருக்க, ஏன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கேக்குறாங்க. ஏன்னா அங்கதான் நிம்மதி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப நிம்மதியை தேடி நானும் வேற வீட்டுக்கு போவான்னு கேக்குறாங்க. இவரும் கோவத்துல அடிக்கிறதுக்காக வராது. அப்படியே நிறுத்திட்டு மச்சானை கூப்பிட்டு கார்ல கிளம்பிட்டு இருக்காரு. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு கேங் இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. யாரு என்னன்னு தெரியல, இவருமே தடுத்து சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த கேங்கை சேர்ந்த எல்லாரையுமே அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாரு. இந்த கேங்க கமிஷனர் தான் செட் பண்ணிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. கமிஷனர் ஆளு காசு தரலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள கமிஷனர் எல்லாரோட கதையை முடிச்சிடுறாரு. எப்படியாவது இந்த கேஸை முடிங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு.
கமிஷனர் இந்த பிளான் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப சேதுவை யாரோ ஒருத்தர் தான் அடிச்சாங்க. ஆனா சேது எப்படி யோசிப்பாரு? துரை ஆளுங்க தான் நம்மள போட ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தானே யோசிப்பாரு. அதுதான் இவரோட பிளானா இருக்கும். இவர் நினைச்ச மாதிரியே சேதுவும் அப்படிதான் நினைக்கிறாரு. துரை தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அவன் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஆமா அந்த கிழவனோட கதையை சீக்கிரமா முடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட தம்பி இருக்கான்ல, ஆமா முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். அவன் பேரு குரு அப்படின்றது. இப்ப துர்காவை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. இப்ப வரதட்சணை சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெளிவா புரியுது. ஹீரோ இருக்கார்ல, என் கடையை தந்துடுறேன், 2 பேரை வச்சு நடத்த விடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா இல்ல தம்பிங்களுக்கு விருப்பம் இல்ல, எல்லாத்தையும் அவளுக்கே குத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, கடலாம் வேணாண்ணே, நான் வேற மாப்பிளைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது சார்ந்து அவங்களுக்குள்ள பயங்கரமா ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் எடுத்தது தான் முடிவு, நான் யோசிச்சு தான் எடுத்திருக்கேன், எல்லாருமே படுக்க போங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. எல்லாத்தையும் தங்கச்சிக்கே குத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முத்து யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப மேகலை அப்பா பேசுறதுக்காக வராரு. உன் தங்கச்சிக்கு மட்டும் நல்ல வேலையில இருக்க மாப்பிளைய பாப்பீங்க, என் பொண்ணுக்கு மட்டும் ஒன்ன கட்டி வைக்கணுமா, என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், ஒழுங்கா போன்ற மாதிரி முத்து சொல்லிட்டாரு. கேட்காம அப்பா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இதனால இவர் இருக்கார்ல, அப்பாவை பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அவரோட லுங்கி எல்லாம் கழட்டி விட்டு இங்க இருந்து ஓட விடுறாரு. அப்செட்டா இருக்கிறதுனால முத்து இருக்காரு பாத்தீங்களா, பார்ல சரக்கச்சிட்டு இருக்காரு. இதே பார்ல சேது ஒரு பிளான் போட்டிருக்காரு. ஆக்சுவலா அந்த துரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்ல இப்ப சரக்கச்சிட்டு இருக்கான். இவர் அங்க ஆட்களை செட் பண்ணிடுறாரு. கலவரம் பண்ணி அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சேது அட்டாக் பண்ண முடிவு பண்ணிருக்கான்ல, இந்த தகவல் போலீஸுங்களுக்கும் தெரியுது. நம்ம வேடிக்கை மட்டும் பாப்போன்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் முத்துவை பார்த்து பேசுறதுக்காக மேகலை வந்துடுறாங்க. எதுக்காக என்னோட அப்பாவை அடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாங்க. அவர் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் கோவப்பட்டு பேசுறாரு. இதுக்கப்புறம் உன் லவ்வே தேவையில்ல, கிளம்புன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே கோவப்பட்டு கண்ணத்துல அரைஞ்சிட்டு போறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அரைஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, இவருக்கு லைட்டா அசிங்கமாயிருது. அதுவும் இல்லாம அந்த இடத்துல இருக்க துரையோட பையன் சிரிச்சிடுறான். இதனால கோவப்பட்டு இவரும் பக்கத்துல பேசுறதுக்காக வராரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியுதுல, துரையனோட பையன், கிளம்பு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இருந்தாலும் கோவப்பட்ட முத்து இருக்கார்ல, இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறது. அதே சமயம் சேதுவோட கேங்கு இன்னொரு சைடு வெயிட் பண்ணாங்கல்ல, அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்து சண்டை போடுறாங்க. ஆக மொத்தத்துல 2 கேங்குக்குள்ள சண்டை நடக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முத்து வீட்டுக்கு வந்துருவாரு. இன்னும் முத்து வரல, அதனால அண்ணனும் தம்பியும் தேடலாம் அப்படின்ற மாதிரி கொடை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் பார்ல கலவரம் நடந்து முடிஞ்சிருது. அதை பாக்குறதுக்காக கமிஷனர் ஆட்களோட வந்திருக்காரு. சிலர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்க கதையை நீங்களே முடிங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால இவரோட ஆட்களே கதையை முடிச்சிடுறாங்க. கமிஷனரும் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏறுறாரு. சண்டை போட்ட முத்து தான் காயப்பட்ட மாதிரி விழுந்திருக்காரு. இவன் யாருன்ற மாதிரி கமிஷனர் கேக்குறாரு. சேதுவோட ஆளுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அவன் கிடக்கட்டும், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க, அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும் போது அவன் வீட்டுக்கு வந்துட்டான்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இதனால ஹீரோவும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வயிற்றுல காயம் ஏற்பட்டிருக்கும். தங்கச்சி தான் தையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன 7:30 இழுத்தான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அண்ணனும் கோவப்படுறாரு. இப்பதான் சேகர் கிட்ட இருந்து கால் வருது. துரையோட பையனை யாரோ போட்டுட்டாங்க, இடமே ரொம்ப பரபரப்பா இருக்குன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இவன் வேற காயத்தோட வந்திருக்கான்ல, இவன் ஏன் இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவோட போன் அடிக்குது. இவங்க எல்லாருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் யார் தான் அடிக்கிறாங்கன்னு போனை பாக்குறாரு. பார்த்தா துரை கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. துரைக்கு விஷயம் தெரிஞ்சிருது போல. ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், உன் தம்பியை நீயே கொண்டு வந்து விட்டுரு, இல்லைன்னா மொத்த குடும்பத்தோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப துரை வீட்டுல உட்காந்து இருக்கும் போது கரண்ட் கட் ஆகுது. அதே மாதிரி வெளியே யாரோ வர மாதிரி சவுண்டு கேக்குது. போய் பாருங்கன்னு ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்கள் பாக்குறதுக்காக போறாங்க. அப்படி போன ஆட்களை யாரோ அட்டாக் பண்றாங்க. யார் அட்டாக் பண்றான்னு பார்த்தா ஹீரோவும் அவரோட 2 தம்பிங்களும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. கொடூரமா எல்லாரோட கதையும் முடிச்சிடுறாங்க. இப்ப மீதி இந்த இடத்துல துரை மட்டும்தான் இருக்காரு. துரையே எனக்கு ஒரு வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க என் இடத்துல இருந்தா வாய்ப்பு தந்திருப்பீங்களான்னு இவர் கேட்கிறாரு. தந்திருக்க மாட்டேன்னு துரை சொல்லிட்டாரு. அப்ப நான் மட்டும் எப்படி தர முடியும்ன்ற மாதிரி கதையை முடிச்சிடுறாரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ண உன்னை கொன்று வந்தா அப்படின்ற மாதிரி தம்பியோட காலரை பிடிச்சி இவர் சொல்லிட்டாரு. இவங்க தான் இந்த வேலையை பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இவங்களும் அதை காட்டிக்காத மாதிரி சைலண்டா இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. துரை பயணம் முடிக்கிறதுக்காக நம்ம ஆட்கள் அனுப்பணும், அந்த ஆட்களும் செத்து போயிட்டாங்க. இப்ப துரை பையன் துரையெல்லாம் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சேது யோசிச்சுட்டு இருக்காரு. தங்கச்சியோட கல்யாண செலவுக்கு இன்னும் 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப முத்து இருக்கான்ல, நம்ம தானே துரையே போட்டு தள்ளி இருக்கோம், இதை சொல்லி நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டியா, இதை பத்தி இதுக்கப்புறம் மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
உனக்கெல்லாம் எப்படா சாப்பாடு இறங்குது, எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, அவனுங்க கண்டுபிடிச்சிருவாங்களான்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சேது ஆட்கள் இருக்காங்கல்ல, யார் இதை பண்ணிருப்பான்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கமிஷனருக்கே இந்த விஷயம் ஷாக்கிங்கா இருக்கு. துரையோட கதையை யார் முடிச்சிருப்பா, நம்ம சைடுல விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு சைடு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சேதுவோட ஆள் ஒருத்தன் இருக்கான்ல, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எப்படியோ விசாரிச்சதுல தெரிஞ்சிருச்சு போல. இப்ப ராயனுக்கு கால் வருது, நான் சேது பேசுறேன், என்ன பார்க்க வான்ற மாதிரி சேது சொல்றாரு. இவருமே மறுநாள் சேதை பார்க்கறதுக்காக அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. சேது இருக்கார்ல, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாரு. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு, நானும் அந்த விஷயத்த பண்ணல, யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ தான் துரையோட கதையை முடிச்சேன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும், என் கூட சேர்ந்துடுறா, நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சேது சொல்றாரு. அண்ணன் யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க, நான் ஒன்னும் அவரோட கதையை முடிக்கல, அப்படியே துரை அண்ணன் கதையை நான் தான் முடிச்சேன்னு சொன்னா துரை அண்ணன் கதையை முடிக்கிற எனக்கு உங்க கதையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமா கேக்குறாரு. இதுல லைட்டா சேதுவே ஷாக் ஆயிடுவாரு. அப்படி சொன்ன ஹீரோ இருக்கார்ல, ஆனா சத்தியமா துரை அண்ணன் கதையை நான் முடிக்கலன்னு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பாவமா பேசுறாரு. சரி போன்ற மாதிரி சேது அனுப்பி வச்சிடுறாரு. இவனை பாக்குறத வச்சே கன்ஃபார்மா சொல்ல முடியும், இவன் தான் துரையோட கதையை முடிச்சிருக்கான், இவன் ஒண்ணு நம்ம கூட இருக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இவன் உயிரோட இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் கடனுக்காக ஒரு கடையில சொல்லி வச்சிருப்பாரு, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த கடையை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த குரு கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மறுநாள் ஹீரோ வரும்போது அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளானா இருக்கும். ஹீரோவும் தங்கச்சியை பாட்டு பாட சொல்லிட்டாரு. தங்கச்சி பாடுறாங்க, இவரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறது. மறுநாள் ஹீரோவும் காசை வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. குருவும் ஆட்களும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான், அவன் தான் ஹீரோவோட கதையை முடிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். குரு அவனுக்கு கால் பண்ணா கால் போகவே மாட்டேங்குது. இப்ப ரெண்டாவது நபருக்கு கால் பண்றாரு, அவனுக்கும் கால் போக மாட்டேங்குது. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறாரு. பார்த்தா ஹீரோ அந்த 2 பேரோட கதையை முடிச்சிருப்பாரு. இப்ப ஹீரோ தான் முடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க மொத்தமா அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோ தடுத்து எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரே சமயத்துல 6-7 பேரோட கதையை முடிக்கிறாரு. இத பாக்குற குரு இருக்கான்ல, பயந்து இங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நடந்த விஷயத்தெல்லாம் சேகர் கிட்ட சொல்லிட்டாரு. கேட்கிற சேகரும் ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த சேது விட மாட்டான், கண்டிப்பா உன்னை கொன்னே தீருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாண்ணே, நான் விட்டனா என்ன கொன்றுவான், அதுக்கு முன்னாடி அவன் கதையை நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஹீரோ சொல்றாரு. ஒரே சமயத்துல ஹீரோ நிறைய பேரோட கதையை முடிச்சாரு பாத்தீங்களா, இத பத்தி எல்லாம் குருவும் சேது கிட்ட பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த மேகலை இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க, என்ன கட்டிப்பல அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கட்டிப்பன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமாவது நீ ஒரு வேலைக்கு போனாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி சீக்கிரமா ஒரு வேலையை பாக்குறேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. எதாவது வேலை கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் ரவுடித்தனம்லாம் பண்றவர்ல, யாருமே இவருக்கு வேலை தர மாட்டாங்க. துரையோட கதையை யார் முடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி கமிஷனரும் அசிஸ்டன்ட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த முத்துவ சேதுவோட ஆளுன்னு நினைச்சாங்கல்ல, சேதுவோட ஆள் இல்லன்னு இப்பதான் தெரிய வருது. ஒருவேளை இவன் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கேக்குறாரு. கமிஷனர் அவரை கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பின்னாடி வர ஹீரோவை கவனிக்கிறாரு. இவருக்கு ஹீரோ தான் பண்ணிருப்பாருன்னு தோணுது. என்னோட உள்வுணர்வு இவன் தான் பண்ணிருப்பான்னு தோணுது, இவன் மேல ஒரு கண்ணை வைங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்கள் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. விடிஞ்சா தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போது. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு நைட்டு போய் சேதுவோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஒருவேளை நான் வராமையே கூட போயிடலாம், அப்படி வரலன்னா நீங்க தான் ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சேகர் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. துரையோட செகண்ட் ஒய்ஃப் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கிட்ட தான் வராரு. இப்ப திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள எகிரி உள்ள வந்துடுறாரு. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது தங்கச்சி தான் அந்த இடத்துல லாக் ஆன மாதிரி இருக்காங்க. இவருமே வேகமா வந்து கழட்டி விடுறாரு. மண்டபத்துல இருந்தே என்ன தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. மொத்த ரவுடிங்களும் இங்கதான் இருக்காங்க. இப்ப ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. தங்கச்சியுமே நல்லா சண்டை போடுறாங்க. 2 பேருமே செம்மையா இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. தங்கச்சியை சேஃபா அனுப்பிடணும்ன்ற மாதிரி வெளியே கூட்டு வராரு. ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல, தங்கச்சியை ஒரு ஆட்டோல கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போயிட்டாங்களே, காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள தங்கச்சியை ரொம்ப தூரம் கூட்டு போயிடுறாங்க. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் தம்பிங்க வந்து நிக்கிறாங்க. தம்பிங்க இப்ப சேதுவோட ஆளா மாறி இருப்பாங்க. அண்ணனை தான் கொல்ல போறோம் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. அண்ணன் வேற இவங்களை நோக்கி வராது. பயத்தை தெரியாதனமா கத்தியால குத்திடுறாங்க. இப்ப திரும்ப திரும்ப கத்தியால குத்திட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பயத்துல தான் தெரியாதனமா ஹீரோவை குத்தி இருப்பாங்க. ஹீரோவும் காயப்பட்ட மாதிரி இந்த இடத்துல விழுந்துடுறாரு. அப்பதான் ஆட்டோல போன தங்கச்சி இருக்காங்கல்ல, காயப்பட்ட மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் காயப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா தூக்கிட்டு போறாங்க. குரு இருக்கான்ல, ஹீரோயின் தங்கச்சியை ரேப் பண்ணிருப்பான், அதுக்கப்புறம் விட்டுருப்பான். அப்படிதான் தங்கச்சி அந்த இடத்துக்கு ஓடி போயிருப்பாங்க. சரி ராயன் கதை முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி சேது கேட்கிறாரு. முடிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா நம்பிக்கை இல்லாம சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் ராயனோட தம்பிங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. அங்க இருந்தது என்னோட அண்ணன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுடா, என்னை யாரோ கொல்ல வர போறாங்கன்னு தகவல் கிடைச்சது, அதனால தான் போக சொன்னேன். உன் அண்ணன்னு தெரிஞ்சிருந்தா எப்படி அனுப்பியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நடிக்கிறாரு. காயப்பட்ட அண்ணனை துர்கா இருக்காங்கல்ல, ஒரு கிளினிக்கு கூட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்க லேடியும் பயப்படுறாங்க. இது போலீஸ் கேஸ் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு மிரட்டுறாங்க.
ஹீரோ அந்த இடத்துல இல்ல, சோ தப்புஸ்டார்ன்றது சேதுக்கு புரியுது. எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இப்ப தம்பிங்க ரெண்டு பேருமே சத்திரத்துக்கு வந்துட்டாங்க. அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவருக்கு எந்த இடத்துலயும் வேலை கிடைக்கல. இந்த தகவல்லாம் சேதுக்கு தெரிய வந்திருக்கும். என்கிட்ட வேலை பாருங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப பாசமா நந்துக்கிற மாதிரிலாம் நடிச்சிருப்பாரு. இவங்க உண்மையிலேயே அவர் பாசம் காட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நம்பியிருப்பாங்க. இவங்க அண்ணன் மேலேயே இவங்க ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட முறையில கோவம் வந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் மனசுல வச்சுதான் அண்ணனை சட்டுன்னு வயிற்றுல குத்திருப்பாங்க. இது சம்பந்தமா இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சேகர் கேட்டுறாரு. அப்ப ராயனை குத்துனது இவங்க ரெண்டு பேர் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப துர்காவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவனுங்க ரெண்டு பேர் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்கிற துர்காவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி சத்திரத்துல தான் இருக்கிறதா இவங்க ரெண்டு பேர் நினைச்சிருப்பாங்க. காலையில் தான் தங்கச்சி அங்க இல்லன்றது தெரிய வருது. நாங்க தங்கச்சியை தேடி கூட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சத்திரத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சேகர் அண்ணன் கிட்ட வந்து தங்கச்சி எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அண்ணனை குத்திட்டு தங்கச்சி எங்க நான் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ நம்ம தான் பண்ணோன்றது சேகர் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு யோசிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சேது என்ன சொல்றாருன்னா, அண்ணன் உங்க ரெண்டு பேர் மேலயும் கோவமா இருப்பான். நீங்க முந்தலன்னு வச்சுக்கோங்க, அவன் முந்தி உங்க கதையை முடிச்சிருவான். இதுக்கப்புறமாவது யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் அண்ணனோட கதையை முடிச்சா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. துர்கா ஒரு கிளினிக்ல இருக்காங்கல்ல, இது சேதுவோட ஆட்களுக்கு தெரிஞ்சிருது போல. இப்ப அட்டாக் பண்றதுக்காக உள்ள நுழைஞ்சிடுறாங்க. தங்கச்சியும் சேகரும் சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ஏன்னா ஹீரோ இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. சுத்தமா அவரால் அசைய கூட முடியல. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாங்க. வேற ஏதாவது சேஃபான இடத்துக்கு போகணுன்ற மாதிரி அண்ணனை கூட்டு போயிடுறாங்க. அது பாலடைஞ்ச ஒரு இடம் மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்தை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அண்ணனை இங்கேயே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு இப்பதான் தங்கச்சி ரேப் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயங்கரமா சண்டை பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு சார்பா பேசுறதுக்காக சேகர் இருக்கார்ல, சேது கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன் மச்சான் ரேப் பண்ணிருக்கான், ஒழுங்கா உன் மச்சான தந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சேது கோவமா பேசிட்டு இருக்காரு. சின்ன வயசுல ராயனோட தங்கச்சியை 2-3 பசங்க கிண்டல் பண்ணாங்க. அதுக்கே ராயன் அந்த பசங்களோட முட்டியெல்லாம் உடச்சிட்டான். இவன் ரேப்பே பண்ணிருக்கான், ராயன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் சேதுவோட செகண்ட் ஒய்ஃபை ராயன் தூக்கி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சனே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நாங்க சொல்ற இடத்துக்கு நாளைக்கு உன்னோட மச்சான அனுப்பி விடணும், அப்பதான் உன்னோட செகண்ட் ஒய்ஃப் கிடைப்பா அப்படின்ற மாதிரி சேகரும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப சேது இருக்கார்ல, மச்சானை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவளை தூக்க தாண்டா சொன்ன, எதுக்காகடா ரேப் பண்ண, இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கு, நாளைக்கு என்ன பண்ணுவியே தெரியாது, அவன் கதையை முடிச்சா உயிரோட இருப்ப, இல்லனா செத்துதான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் சேது அந்த ஸ்பாட்டுக்கு போக மாட்டாரு. நிலவரத்தை மட்டும் போன் மூலியமா கேட்டுட்டு இருக்காரு. அண்ணன் கார் வந்துருச்சு, கார்க்குள்ளதான் அண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி குருவை அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப குருவும் பக்கத்துல போயிட்டு இருக்கான். இப்ப குருவை லாக் பண்ணி ஈர வேகமா அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. ஆட்கள் எல்லாருமே இந்த இடத்துல ஏமாந்துடுறாங்க. ரெண்டு பேரையும் இப்படி கோட்டை விட்டாங்களே அப்படின்ற மாதிரி சேது இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இத பத்தி எல்லாம் சுத்தமா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கண்டுக்கவே மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல சந்தோஷமா சாப்பிட்டுலாம் இருக்காங்க. இப்பதான் இவருக்கு போன் வருது. இவரும் வேகமா அட்டன் பண்ணி பேசுறாரு. பார்த்தா இவரோட செகண்ட் ஒய்ஃப் சேஃபா இருக்கிறதா சொல்றாங்க. எப்படியோ செகண்ட் ஒய்ஃப் சேஃப் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. ஈரவும் தங்கச்சியும் மறைஞ்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு குருவை கூட்டு வந்துடுறாங்க. குருவும் விட்டுருன்னு கேட்கறான். முதல்ல மெயின் பாயிண்ட்டை வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொடூரமா அவனோட கதையை முடிச்சிடுறாங்க. என் தம்பி செத்து போயிட்டான், உங்களால் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் புலம்புறாங்க. அவன் லேடிஸ் விஷயத்தினால இறந்து போனான் அப்படின்ற மாதிரி சேது சொல்லிட்டாரு. ரெண்டு பொண்டாட்டியை வச்சுட்டு நீங்களா லேடிஸ் விஷயத்தை பத்தி பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாணிக்கம் இருக்காரு பாத்தீங்களா, சேகருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அண்ணன் தெரியாம தான் தப்பு பண்ண, நான் அண்ணனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், நீங்க தான் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சி கேட்கறான். இதனால சேகரும் ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. நான் மாணிக்கத்தை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி துர்கா கிட்ட சொல்லிட்டு சேகரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த மாணிக்கம் பேசின எல்லா விஷயத்தையும் சேது கேட்டுருவாரு. இதனால பயங்கரமா கோவம் வருது. இவன் கதையை முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா கதையை முடிக்காம நிறுத்திடுறாரு. இவனை இங்க இருக்க வச்சுட்டு சேகர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம்னு யோசிக்கிறாரு. வேணும்ட்டே இங்க இருக்க மாணிக்கத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துடுறாரு. இந்த வேலையை முடி, அண்ணனுக்கு ஒரு வேலை இருக்கு, கிளம்புறன்ற மாதிரி கிளம்புறாரு. சேகர் ஒரு இடத்துக்கு வராரு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சு இவரோட ஆட்கள்லாம் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப சேகர் அடிச்சு கொடுமை பத்திட்டு இருக்காங்க. ஆனா சேகர் அதை நினைச்சு பயப்படவே மாட்டாரு. எனக்கு இப்படி ஆனது மட்டும் ராயனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு யோசிக்கிறேன், எனக்கு சிரிப்பா வருது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டாரு. இதனால கோவப்பட்ட சேது இருக்கார்ல, சேகரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப சேகரை ஒரு இடத்துல தொங்க விட்டுறாங்க. காலையில வர ராயன் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. மாணிக்கம் பேச கூப்பிட்டான் தான் போனாரு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தங்கச்சி அழுதுட்டு இருக்காங்க. சோ தம்பிங்க தான் இந்த விஷயத்தையும் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பயங்கரமா கோவம்லாம் வருது. இந்த சமயம் தான் கமிஷனர் இருக்கார்ல, ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸா போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் அந்த சைட்ல சேதுகிட்டையும் பேசுறாரு. அவன் காம்ப்ரமைஸா போனா நானும் போக ரெடின்ற மாதிரி சேது ஏத்துக்கிறாரு.
இப்ப ரெண்டு குரூப்பையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாரு. அந்த இடத்துல வச்சு ரெண்டு பேருக்குமே பஞ்சாயத்துலாம் பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் சண்டை போட்டுக்க மாட்டோம், நாங்க ஒத்துமையா இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி தம்பிங்க ரெண்டு பேருமே அண்ணன் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராயனும் ரெண்டு பேரையும் மன்னிச்சு கட்டிலாம் பிடிச்சிடுறாரு. அப்புறம் என்ன, எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல திருவிழா வருதுல, சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சேது சொல்றாரு. அப்ப இவங்களை விட்டுற போறீங்களா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறான். திருவிழால வச்சு இவங்க எல்லாரோட கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப அந்த திருவிழா நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு சாங் வருது. இவங்க எல்லாருமே ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேது இருக்கார்ல, சமயம் பார்த்து இவங்களோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காரு. ஆளுங்க மூலியமா தான் இந்த ஸ்கெட்சை போடுறாரு. இப்ப துர்காவும் மாணிக்கத்தை பக்கத்துல கூப்பிடுறாங்க. மாணிக்கமும் பக்கத்துல வந்துடுறாரு. எதுக்காக அண்ணனை குத்துன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப சட்டுன்னு இந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, மாணிக்கத்தோட வயிற்றுல கத்தியை வச்சு குத்திடுறாங்க. இதனால இந்த இடமே ரொம்ப பதட்டமா மாறிடுது. தங்கச்சியை காப்பாத்தணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப சேது ஆட்கள் கிட்ட இருந்து தங்கச்சியை காப்பாத்துறாரு. இப்ப தங்கச்சியை ஆட்டோ ஏத்தி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. மாணிக்கம் வயிற்றுல குத்துனாங்கல்ல, மாணிக்கம் இறந்து போயிடுவாரு. மாணிக்கத்தை பார்த்து முத்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு சேது இருக்கார்ல, இன்னும் எதுக்காகடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அடுத்து வான் கதையை முடிக்கிறதுக்காக வருவான், அதுக்குள்ள அவன் கதையை முடிக்கணும் வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. சோ எல்லாருமே சேர்ந்து ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சேதுவோட ஆளெல்லாம் அடிச்சு போட்டுறாரு. அதே சமயம் இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சு போடுறாரு. இப்ப சேதுக்கு பக்கத்துல வந்து ஒரு மேல கிருஷ்ணா எல்லாம் ஊத்திடுறாரு. அவரை உயிரோட கொளுத்தி விடுறாரு. அடுத்துதான் தம்பியை நோக்கி வந்துட்டு இருக்காரு. தம்பி ரொம்ப பயப்படுறான், என்ன விட்டுனே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, தம்பியோட கதையை முடிச்சிடுறாரு. இந்த இடத்துலதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. கமிஷனர் ஹீரோவை கூப்பிட்டு பேசினார்ல, அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லாரோட கதையும் முடிச்சிரு, அப்படி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கும் தங்கச்சிக்கும் புதுசா ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி தரேன், நிறைய காசும் தரேன், நீ வேற ஊருக்கு போய் நிம்மதியா வாழலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பிரசன்ட்ல கமிஷனர் அசிஸ்டன்ட் இருக்காருல, அவங்களுக்கு தரதுக்கு காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு. கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, நான் காசெல்லாம் தரப்போறது இல்ல, அவன் வந்தோன்னா அவன் கதையை முடிக்க போறேன், ஏன்னா இந்த விஷயத்துல லூஸ் எண்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் தங்கச்சியும் கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. மேகலை பிரெக்னெண்டா இருந்தாங்கல்ல, குழந்தையே பிறந்திருக்கும், உங்க ரத்தம் எனக்கு வேணான்ற மாதிரி குழந்தைய ஹீரோ கிட்ட தராங்க. அழுதுகிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் தங்கச்சியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன காசை வாங்க இன்னும் வரலன்ற மாதிரி கமிஷனர் கால் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா நாட் ரீச்சபிள் அப்படின்ற மாதிரி வருது. நான் நினைச்சதை விட அவன் புத்திசாலியா இருக்கான், தப்புஸ்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் தங்கச்சியும் புதுசா ஒரு ஊருக்கு டிராவல் பண்றாங்க. சின்ன வயசுல தம்பிங்க கூடயும் தங்கச்சி கூடயும் டிராவல் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப தங்கச்சி கூடயும் அந்த குழந்தை கூடயும் டிராவல் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அதே சமயம் இந்த கமிஷனரோட அப்பா இறந்து போனதா சொன்னார்ல, சொல்ல முடியாது. கமிஷனர் அப்பாவோட சாவுக்கு ஹீரோ கூட காரணமா இருக்கலாம். அதே மாதிரி ஹீரோவோட பேரண்ட்ஸ் என்னதான் ஆனாங்கன்றத படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த படம் நல்லா போச்சுன்னா செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்காக விட்டு வைப்போன்ற மாதிரி தான் இதெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க போல. இந்த படம் வேற நல்லா போயிருக்கு. சோ செகண்ட் பார்ட் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.